சிம்பிள் ரெசிபி நெய் சாதம் வித் சிக்கன் கறி. சிக்கன் கறி பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி டன். சிக்கன் கறி வந்து பொட்டேட்டோலாம் போட்டு வச்சுட்டேன். இது வந்து வெரி ஈஸி ரெசிபி தான், ஆனால் கொஞ்சம் வேலை கூட. ஏன்னா முந்திரி பருப்பு, அப்புறம் கியூமின், பட்டை, இந்த கிராம்பு, பே லீஃப் இதெல்லாம் வந்து போட்டு கொஞ்ச நேரம் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் எவ்வளோ அளவுக்கு வாட்டர் வேணுமோ போட்டுட்டு அதை வந்து நம்ம ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இட் வில் பி டன். இது வந்து தர்ஷனுக்கு மாலினிக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து இவர் ஷெஃப் அவர் பண்ணார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இது பண்ணேன். பட் அப்பா வந்து என்ன பண்ணுவேன்னு சில்வர் ஃபாயில் போட்டு அவர் வந்து சில்வர் ஃபாயிலெலாம் மேலே போட்டு அந்த இது வந்து குக்கரை வந்து மூடுவார். பட் நான் இப்போ வந்து அதெல்லாம் செய்கிறதில்ல. டைரெக்டாகவே நம்ம வந்து சும்மா அப்படியே கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் ஃபுல் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது குக் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். அண்ட் நியூசிலாண்டில் வந்து இப்போ வின்டர், சரியான குளிர். பகல் நேரத்தில் கூட வந்து பயங்கர கோல்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் தெரிகிறாரு, ஆனால் வெளியில் போனீங்கன்னா சில்லுன்னு தான் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி வந்து சாஷன் பெரியவனும் சின்னவனும் ரெண்டாவதும் வந்து ஹைக்கிங் போயிருக்காங்க. இங்கேருந்து ஒரு ½ அன் ஹவர் ட்ரைவ் பண்ணி அங்கே வந்து போயிருக்காங்க. காலையில் இன்றைக்கி வந்து யூரோ மேட்ச் பார்த்துருந்தோம், இங்கிலாண்டும் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்சு. இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் பசங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க தோற்றுட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து ஹைக்கிங் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட. தெல் பி பேக் ஐ திங்க் பை 2 o'clock. இப்போ வந்து இங்கே நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 12:35. ஸோ they have gone for a trekking with their friends. இங்கே வந்து அந்த ட்ரெக்கிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே போவாங்க. நிறைய ட்ராக்ஸ் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங் ட்ராக்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு நாள் நான் சொல்கிறேன், பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது உள்ளே போகிறது கஷ்டம். சில பேர் வந்து போய் பாதி தூரத்துலேயே வந்து முடிக்க முடியாமல் ஹெலிகாப்டர் வந்து கூப்பிட்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது ட்ரெக்கிங் ட்ராக்ஸ்லாம் இங்கே. ஸோ அது வந்து ரொம்ப தூரம் இங்கேருந்து. ஐ திங்க் எப்படியும் ஒரு வேறு ஸ்டேட்டில் வரும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணி ஐ திங்க் ஒரு 5-6 hours ட்ரைவ் பண்ணி போனால் தான் அந்த சைடில் போய் அந்த ட்ரெக்கிங்லாம் இருக்குன்னா நிறைய இருக்குது ட்ராக்ஸ் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் சாஷனுக்கு வந்து நிறைய இந்த ட்ரெக்கிங் பற்றி நிறைய ட்ராக்ஸை பற்றி தெரியும். இன்றைக்கி அவர் பிளான் போட்டதே அவர் தான் போட்டிருக்கார் இன்றைக்கி போகிறதுக்கு போகலான்னு. ஸோ போயிருக்காங்க. நான் வந்து ஐ ஹாவ் ஒரு ஃபியூ ஷோஸ் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு ஷோ இருக்குது. அண்டு நாளைக்கு வந்து சென்னை போகிறேன். அங்கே வந்து ராஜா சாரோட ஷோ லைவ் நடக்க போகுது 14th அன்றைக்கி YMCAயில். ஸோ அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒரு ஷோ இருக்குது. ஸோ அதுக்கு போகிறேன். தென் I'll be back in நியூசிலாண்ட். கொஞ்ச நாள் இங்கே ஒரு 2-3 நாள் இங்கே ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்குது, அதோட முடிச்சுட்டு தென் சென்னையில் தான் இருப்பேன். ஸோ திஸ் இஸ் தி அப்டேட். யூ ஆல் நோ தட் eagerly waiting for my movie release. கோட் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. விஜயோட ஆஃப்டர் 18 years பண்ண படம் அது. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நானே எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருக்கேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஆனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். ஐ திங்க் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வரும்போது படத்தினுடைய விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் ஐம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தட் மூவி. அண்ட் பார்ப்போம். ஓகே, உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Yugi. Bye. Thanks.